ஏன் மருத்துவ காப்பீடு ஒரு அடிப்படையான அவசியமானது அப்படின்றதுக்கு ஒரு 3 ரீசன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மெடிக்கல் கேருடைய காஸ்ட்டு. இன்றைக்கி மெடிக்கலுக்கு ஒரு சிறிய ஆப்ரேஷனுக்கு போனாலே 40,000 செலவாகுது. அப்போ ரூம் ரெண்ட்டு இதெல்லாம் இன்னும் ஒரு 2 நாள் தங்கினீங்க அப்படின்னா 80,000 1,00,000 வந்துடுது. ஸோ மெடிக்கல் காஸ்ட்டு வந்து நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ரீசன் டாக்டர்களுடைய சம்பளம், பொருளுடைய விற்பனையுடைய தரம், இது எல்லாமே சேர்த்து உங்களுடைய காஸ்ட் ரொம்ப அதிகம். அதுபோக லைஃப் ஸ்டைல் டிசீஸ், முன்னாடிலாம் எப்பயாவது தான் நோய்கள் வரும் அப்படின்ற மாதிரி இருந்த காலம் மாதிரி இன்றைக்கி எப்பொழுதுமே நோய்கள் இருக்கிற மாதிரியான காலங்களை மாறிவிட்டது. ஆகவே எப்படி வந்து ஒரு மருத்துவமனையும் பெருகி கொண்டு போகிறது, மெடிக்கல் ஷாப்பும் பெருகி கொண்டு போகுதோ, அதே மாதிரி நோய்களும் என்ன செய்யுது, பெருகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், காப்பீடு திட்டம் எடுத்திருக்க வேண்டும். 3வது, ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் திடீர்னு ஒரு மெடிக்கல் வந்துச்சு அப்படின்னா அது எப்போயாவது திடீர்னு தான் வரும், சொல்லிக்கிட்டுலாம் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நீங்கள் சிறுக 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 சேர்த்து வச்சுருக்கக்கூடிய சேவிங்ஸை உடைச்சி அதுக்கு கொண்டு போய் கட்டுற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. இதை 3ஐயும் நீங்கள் தவிர்க்கணும்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே திட்டம் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். அதை நீங்கள் என்ன செய்யணும், எடுத்துட்டா மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும், காப்பாற்றி கொள்ள முடியும். ஆகவே ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு அத்தியாவசியமான தேவை. அதை இதுவரை எடுக்கவில்லை என்றால் உடனடியாக எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தகவலுக்கு இது கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.